ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மினிஷா டேனி. எங்க ரெண்டு பேரையுமே நீங்க இதுவரை பார்த்தது இல்லைன்னா நான் தான் மினிஷா, என் ஹஸ்பண்ட் டேனி. அப்போ ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு சாட்டர்டே vlog தான் நம்ம பார்க்க போறோம். இங்கே சாட்டர்டே சண்டேனா தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ணோன்னா அந்த டைமில் தான் பிளான் பண்ணுறது. இப்போ டின்னருக்கோ லஞ்சுக்கு வெளியே போகிறது, இல்லை ஷாப்பிங் போகிறது, இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் போகிறதுனா எல்லாமே சாட்டர்டே சண்டே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என் வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா என் ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த டேயில் என்னென்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி மூவி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மூவி 5:30க்கு புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவி பார்க்க போகலாம் அப்படின்னு. ஆனால் சில பேருக்கு இதுதான் டின்னர் டைமாக இருக்கும், எங்களுக்கு இதுதான் லஞ்ச் டைமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே இந்தியன் ஃபுட் தான் குக் பண்ணுவேன். அதனால ரெண்டு பேருமே ரொம்ப நாளாகவே இந்தியன் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வெளியே ஆர்டர் பண்ணால் கூட எனக்கு இந்தியன் ஃபுட் தான் வேணும்னு தோணும். அதனாலேயே ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை வெளியே ரெஸ்டாரண்ட் போகும்போதோ இட்லி, பிரியாணி, தோசை இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, இன்னைக்காச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிட்ரேனியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மெடிட்ரேனியன் ஃபுட்டுனாலே டேனிக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் போயிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற மெடிட்ரேனியன் கிச்சன் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது பேர் டிமாசிஸ் மெடிட்ரேனியன் கிச்சன். ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் இல்லை, இது சுகர்லேண்டுன்னு ஒரு இடத்துல இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து 30 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. 30 minutesனாலும் கொஞ்சம் பக்கம்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட் தான். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹம்மஸ், சாலட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. போக போக இந்த பிரியாணி, சிக்கன், எக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். மார்னிங்கில் ஒரே ஒரு காஃபியோடு வந்தோம். வந்ததுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டாச்சு. செகண்ட் பிளேட்டில் கொஞ்சமாக சூப், அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃபிங்கர், கொஞ்சம் சுண்டல், அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தி ஐட்டம்ஸ் சாப்பிட்ருந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஒரு மீல் மட்டும்தான். இந்த ஒரு மீல் மட்டுமே ஹெவியாக இருந்துச்சு. இது கூடவே மின்ட் லெமனேட் குடிச்சிருந்தேன். எனக்கு லெமனேட் எல்லாம் அவ்வளவா இஷ்டம் இல்லை, ஆனால் இந்த மின்ட் லெமனேட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டேனியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எப்போனா என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ. அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசியிருக்கோம், வீடியோ காலில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறதுனா பொண்ணு பார்க்க வந்த டைமில் தான். கொஞ்சம் நேரம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வெளியே போயிருந்தோம். அப்போது எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வேறு டேபிளில் இருந்தாங்க. நானும் டேனியும் மட்டும் கொஞ்சம் பேசி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டேபிளில் உட்காந்துருந்தோம். அப்போல்லாம் எனக்கு டேனி கிட்ட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி லஞ்சுக்கு வெளியே போயிருந்தோம், சாப்பிடும்போது ரொம்ப ஷையாக இருந்துச்சு அப்படின்லாம். அவங்க ரொம்ப கலாச்சாங்க. நீ சாப்பிடும்போது ஷையாக இருந்தியா, எங்களால் நம்ப முடியலையே அப்படின்லாம். அதெல்லாம் இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இப்போது சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு ஒரு வெக்கமே கிடையாது. அமுக்குன்னு அமுக்கு வேண்டாம் கிட்ட வச்சு. சுகர் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு காஃபி குடிச்சிருந்தேன் வித்தவுட் சுகரில். ஏன்னா ஆல்ரெடி நான் குடித்த லெமனேட்ல சுகர் இருந்துச்சு. அதனால இந்த காஃபியில் சுகர் போடாமல் குடிச்சிட்டேன். டேனியும் அந்த அண்ணாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் டேனியும் அந்த அண்ணாவும் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால லைட்டாக டேஸ்ட் மட்டும் பண்ணினேன். ஏன்னா நிறைய நான் டேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு மைண்டு மாறிடும். என் மைண்டை நான் நம்பவே மாட்டேன், எப்போ மாறுதுன்னு எனக்கே தெரியாது. அதனால கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். நான் டேனி கிட்ட எப்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த சாப்பாட்டு விஷயத்தில் என்ன நீங்கள் தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு சில டைம் எதுவுமே சாப்பிட தோணும், சில டைமில் நிறைய சாப்பிட தோணும். அப்போது யாராச்சும் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும், நீ டயட்டில் இருக்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நான் சும்மா ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு டேனிக்கு ஷேர் பண்ணால் அவங்க உடனே இது
வேணுமா, ஆர்டர் பண்ணவா அப்படி கேட்பாங்க. என் மைண்டும் மாறிடும். நான் ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் என்ன நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ அவ்வளவா கிரேவிங்ஸ் எதுவுமே இல்லை, இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அப்படின்னுலாம். ஏன்னா நம்ம பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன நானே இப்போ வந்துட்டு மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மாற்றிட்டேன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே டைம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அடுத்த ஷோ புக் பண்ணியிருந்தது 9:30க்கு தான். இப்போ நமக்கு 6:30 அந்த டைம்ல இருந்து 9:30 வரையிலும் நம்ம தான் வெளியே எங்கேயாச்சும் சுற்றி தான் ஆகணும். அதனால பக்கத்தில் இருந்த செஃபோராக்கு போயிருந்தோம். எனக்கு இந்த மேக்கப் பற்றியெல்லாம் அவ்வளவா எதுவும் தெரியாது. சும்மா ஃபேஸில் ஏதோ ஒரு க்ரீம் போடுவேன், அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போடுவேன், ஐலைனர் போடுவேன். ஐலைனர் கூட இப்போ அவ்வளவா போடுறதில்ல. இந்த செஃபோராவில் உள்ள லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்ககிட்ட டைம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி தான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மற்றபடி வாங்குறதெல்லாம் ஐடியா இல்லை. ஏன்னா ரீசெண்டாக தான் செஃபோராலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இந்த செஃபோரால பியூட்டி ப்ராடக்ட், லிப்ஸ்டிக் எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி மணி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்குறதில்ல. நான் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் இங்கேருந்து வாங்குறது. அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு மால் இருந்துச்சு, அந்த மாலுக்கு போயிட்டோம். சும்மா போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் எல்லாம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே மால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் கடல் மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது ரொம்பவே சின்ன மால் தான். எல்லா மால்ஸ்லேயுமே இருக்கிற மாதிரியே இங்கேயுமே எல்லா பிராண்டட் ஸ்டோர்ஸுமே இருந்துச்சு. இங்கே டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. இது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது. டேனிக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கேயுமே எந்த திங்ஸுமே வாங்குற மாதிரி இல்லை, எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஏதாச்சும் நம்ம வாங்குறோன்னா அதை விட நிறைய காசு கொடுத்து வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் 2 பேர்லையும் டேனி பிராண்டட் ஐட்டம்ஸ் பார்த்து வாங்குவாங்க. நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குவேன். ஆனால் காஸ்ட்லியாகவும் நான் வாங்க மாட்டேன், கம்மி ரேட்டில் வாங்குவேன். நான் சென்னையில் இருக்கும்போது கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் ஏரியா எதுனா டி நகர் தான். ஏன்னா அங்கே தான் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு ராஸ், பர்லிங்டன், இந்த டிஜே மேக்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். டேனி ஒரு கடைக்குள்ளே போயிட்டு இவ்வளோ ஸ்லோவாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போனாலும் சரி, மற்றபடி ஏதாச்சும் திங்ஸ் வாங்க போனாலும் சரி, அவசரமாக நிற்பாங்க. வேற ஏதோ வேலை பெருசாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ காமெடி பண்ண முடியுமோ அவ்வளோ காமெடி பண்ணி உள்ள நிதானமாக சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே உள்ளேயே டெக்ஸஸ் தொப்பி ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு நான் சும்மா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இது யார் வாங்கி வைப்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ளே இந்த ஷூஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. போய் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு அமேசான்லேயே கம்மி ரேட்டில் கிடைக்கும், அதே பிராண்ட். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெட்மில்ல 10 மைல்ஸ் வரையிலும் தான் ஸ்பீடு இருக்கும். இந்த ட்ரெட்மில் பார்த்ததும் டேனிக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஏன்னா இதில் 13 மைல்ஸ் வரையிலுமே இருக்குது. டேனிக்கு அதை எப்படியாச்சும் வாங்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இன்னைக்கு மதியத்துலேருந்தே சுற்றிட்டே தான் இருக்கோம், எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அண்ணாவும் டேனியும். வாங்க வந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கோடா, நம்ம சுற்றி பார்க்க வந்த மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் 2 பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருந்த டைமுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் அவங்களால பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்ச மாதிரியே நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் எட்டக்கூட இல்லை, அதுவும் இல்லாமல் என்னால் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, எனக்கு எதுவுமே கிடையாது. அந்த மால்லையே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பாடி வாஷ், க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். இதில் ஒரு காமெடி என்னென்னா, அங்கே போய் நாங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வாங்குறோன்னா டேனி அதை குலுக்கி பார்ப்பாங்க, எதில் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. நீங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யாராச்சும் இப்படி இருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இப்படி கிடையாது, டேனி தான் இப்படி. இதே மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வாங்குகிறோம் இல்லை க்ராசரிஸ் ஏதாச்சும் வாங்குறோன்னா ஃப்ரண்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எடுக்காமல் பேக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் பார்த்து எடுத்து வாங்குவாங்க. கடைசியாக இங்கேருந்து இந்த சானிடைசர் வாங்கியிருந்தோம். இதில் குட்டி குட்டி சானிடைசராக இருக்கும், நம்ம எல்லா பேக்லேயுமே ஒன்று வச்சுக்கலாம் அந்த மாதிரி. மற்றபடி எங்கிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது, அதெல்லாம் ஜெல் மாதிரி உள்ள சானிடைசர்ஸ். இது வந்து இந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சானிடைசர் $2 போட்டிருந்தாங்க. ஸ்மெல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 3 வாங்கிட்டு பில்லும் போட்டுட்டு அந்த கடையிலேருந்து எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். இப்போ கூட நமக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. அந்த மால்லே ஒரு ஜாப்பனீஸ் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் சும்மா சுற்றி பார்த்தோம். அதிலே ஆஃபர்லாம் ஷர்ட் போட்டிருந்தாங்க $7, $6 ஆனால் நாங்கள் அங்கேருந்து எதுவும் வாங்கலை, சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவி பார்க்குறதுக்காக போயிட்டோம்.
நாங்கள் போனது ஏஎம்சி அப்படிங்கிற ஒரு தேட்டர் தான், அதில் சுகர்லேண்ட்லேயே தான் இருக்குது. ஷோ டைம் வந்து 9:30. நாங்கள் புக் பண்ணும்போது நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாருமே புக் பண்ணல. அதுக்கப்புறமா தான் 1-2 பேர் வந்தாங்க, எல்லாருமே தமிழியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. நான் ஒரு மிகப்பெரிய தலை ஃபேன். யார் தலையை பற்றி என்ன பேசினாலும் நான் சண்டைக்கு போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆனால் எனக்கு இந்த மூவி கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுவுமே ஒரு லாஜிக் இல்லை, எதுலேயுமே இல்லை. எனக்கு மூவி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கானா கிடையாது. ஆனால் இந்த மூவிக்கு நான் சொல்லுவேன், கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை எதுலேயுமே. எதுக்குடா காசை வேஸ்ட் பண்ணி வந்தோடனே தோணிடுச்சு. பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் இப்போ ஆக்ட் பண்ணுற மூவிஸ் ரொம்ப ஆக்ஷன் மூவிஸாக இருக்குன்னே நான் நிறைய மூவிஸ் பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மூவி பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருந்தேன் எப்படி நல்லா இருக்கான்லாம். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. வந்ததுக்கப்புறமா நான் ரொம்ப ஏமாந்து தான் போயிட்டேன். அந்த மூவி பார்த்து மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டேன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, இது என்னோட பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஆக்ஷன் மூவி பிடிக்காது, இந்த ஃபேமிலி மூவி, காமெடி மூவி, லவ் மூவி இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால கூட எனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை இதுவரையிலையுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்போ நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.